ஹாய் ஹலோடா ஆர்மிஸ், நான் உங்கள் ஏமி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ போட போகிறோம் ஜங்குக்காக. இன்றைக்கி ஜங்குக் பர்த்டே, ஸோ ஃபஸ்ட் விஷ் பண்ணிட்டு போயிடலாம். ஹாப்பியஸ்ட் பர்த்டே ஜங்குக்கா. நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய சாங்ஸ் பண்ணுறணும், லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. உங்கள் பன்னி ஸ்மைல் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த பன்னி ஸ்மைல் எதுக்காகவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. அண்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர், ஏஜ் கேப், அந்த மாதிரி ஒரு தாய் மாமா, அது மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஒன் ஷாட் தான். ஜங்குக்கா வந்துட்டு ஏஜ் வந்து 25, உங்கள் ஏஜ் வந்துட்டு 18. ஒரு 7 years ஏஜ் கேப் இருக்க மாதிரி தான் இந்த ஸ்டோரி. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஹீரோயின் நீங்கள் தான். உங்கள் பேர் வந்துட்டு ஒய்என். உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் ஃபேமிலி வந்து ரிச் தான். உங்கள் ஃபேமிலி, ஜங்கு ஃபேமிலி எல்லாமே ரிச் தான். உங்கள் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஸ்டன்ட் ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா வந்துட்டு ஒரே காம்பவுண்ட்குள்ளே வந்துட்டு ஃப்ளாட், வீடாக அந்த மாதிரி தனித்தனியாக இருக்க மாதிரி. எப்போ எப்படி காலையில் லஞ்சுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க, நைட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கு வீட்டுக்கு போவீங்க, அந்த மாதிரி தான். உங்கள் அம்மா வந்துட்டு, உங்கள் அம்மா தான் வந்து ஃபேமிலியில் எல்டஸ்ட் டாட்டர். உங்கள் அம்மாவோட தம்பி தான் ஜங்குக், கடைசி தம்பி. உங்கள் அம்மாவுக்கு டோட்டலாக வந்துட்டு 4 siblings. உங்கள் அம்மா, அதுக்கப்புறம் ஒரு 2 brothers, ஒரு சிஸ்டர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜங்குக்கும் உங்கள் அம்மாவுக்குமே ஒரு பெரிய ஏஜ் கேப் இருக்கும். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து 7 years அந்த மாதிரி ஏஜ் கேப் வருது. ஸோ உங்கள் கேரக்டர் பார்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு ரக்கடு தான் வெளில இருந்தால், ஆனால் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் சைல்டிஷாக பேசுவீங்க, சைல்டிஷ் அந்த மாதிரி இருப்பீங்க, ரொம்ப கேரிங்காக அந்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் வந்து புது ஆள், இப்போ வந்து வேறு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரௌண்டிங் மாறும்போதெலாம் நீங்கள் ரொம்ப ரக்கட் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் தாய் மாமா, அவருக்கு வந்து ஏஜ் 25. அவர் வந்து இப்போது காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார். நீங்களும் அதே காலேஜ் தான் போகிறீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர், ஓகேவா? ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வி அண்ட் ஜிமின். ஜிமின் வந்துட்டு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், வி வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். ஓகே, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு பையன் ஏஞ்சிரு, நீங்கள் இன்றைக்கி தான் காலேஜ் போகணும், அதான் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதனால் நீங்கள் தூங்கிட்டீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு பையன் ஏஞ்சிரு அப்படின்னு எழுப்புறாங்க. என்னம்மா கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனேம்மா, லீவு தானே. ஒய்யன் தடி மாடு, இன்றைக்கி உனக்கு காலேஜோட ஃபஸ்ட் டே, இன்றைக்கே தூங்கிட்டு இருக்க. ஜங்குக் மாமா ஆல்ரெடி கிளம்பி கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், ஏஞ்சி வாடி அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உங்கள் அம்மா. நீங்கள் வந்துட்டு இதோ வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போய் குளிச்சு நல்லா ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு, நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஷார்ட் ஃப்ராக் மாதிரி ஒன்று போட்டு, கீழே வந்து ஒயிட் அந்த பூட் ஹீல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஹீல்ஸ் போட்டு தான் போகிறீங்க. கீழே போகிறீங்க. ஜங்குக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டான். நீங்கள் வந்து அம்மா கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவும் சாப்பிடுங்கிறாங்க. நீங்கள் வந்து அம்மா டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பலாம், நான் தானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவார். இது வந்து உங்களுக்கு காமன் தான், டெய்லியும் தான் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஊட்டி விடுவார் சின்ன வயசுலேருந்து. ஜங்குக்கு ஊட்டி விடுறாரு. நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்புறீங்க. ஜங்குக்கோட ஆக்சுவலாக உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு பைக்கு, கார் எல்லாமே இருக்கும், ஏன்னா நீங்கள் ஒரு ரிச் ஃபேமிலி தான். ஆனால் உங்கள் அம்மா வந்துட்டு ஒரே இடத்துக்கு தானே போகிறீங்க, 2 பேரும் ஒரே வண்டியில் போனால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கு கூடயே போகிறீங்க. ஜங்குக்கு பின்னாடி உட்காந்துட்டு, ஜங்குக்கு பின்னாடி உங்களுக்கு உட்காந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்துட்டு அவர் 18 இருக்கும்போது, அவர் வண்டி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 11 years அந்த மாதிரி இருக்கும். அப்பத்துலேருந்தே உங்களை வெளில அப்பப்போ கூப்பிட்டு போயிடுவார். ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடேஸ், அப்போ வந்துட்டு அவர் வெளில போகும்போதெல்லாம் அவங்களே கூப்பிட்டு போயிடுவார். ஏன்னா ஜங்குக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு இப்போது காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஆன் த வே போயிட்டுருக்கும்போது ஜிமினும் தேயாங்கும் இன்னொரு பைக்கில் வராங்க. அவங்களும் அந்த மாதிரி தான், 2 பேரும் அடிக்கடி ஊர் சுற்ற கிளம்பிடுவாங்க. ஜிமின் அண்ட் தேயாங் வந்து கசின்ஸு. ஜங்குக்கும் ஜிமின், தேயாங் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சின்ன வயசுலேருந்து எங்களோடய இருக்கிறதுனால ஜிமின் தேயாங் எப்படின்னா வந்து உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, அந்த மாதிரி தான். ஜங்குக்கு மட்டும் மாமான்னு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. ஆனால் ஜிமின் தேயாங்க்கு சுத்தமாக கிடையாது, வாடா போடா அந்த மாதிரி தான் கூப்பிடுவீங்க. அது இப்போ
அப்படி தான் நீங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கீங்க. ஜங்குக் சொல்கிறான், காலேஜ் போகிறோம், காலேஜ்லாச்சும் இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு, வாடா போடான்னு கூப்பிடாது, அவங்க உனக்கு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சரி மாமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கு வந்து காலேஜ்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீ அக்கா பொண்ணுன்ட்டு, ஸோ நீ பயப்படாத, உனக்கு ராகிங் அந்த மாதிரிலாம் இருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாமா பார்த்துப்பேன் மாமா, நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியாதா போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ காலேஜ் வந்து பார்க்கிங்கில் வந்துட்டு உங்கள் பைக் வந்துட்டு ஜங்குக் நிறுத்திட்டு வராரு. ஜிம்மின் வந்துட்டு ஜங்குக் பார்க்கிங்குள்ளே போகும்போது உங்களை இறக்கி விட்டு போய் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜிம்மினும் அந்த மாதிரி தான், தேங் நீ பார்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தேங் கிட்ட கீயை கொடுத்தா அப்படியே அமுச்சு விட்றாரு. 2 பேரும் பார்க் பண்ணி நீங்களும் ஜிம்மினும் உட்காந்து ஜங்குக்கு உட்காந்து ஓட்டிகிட்ருக்கீங்க, கலாய்ச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து டைம் ஸ்கிப் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் கிளாஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜிம்மில் தான் வந்து ஜங்குக்கு சுற்றி காட்ட சொல்கிறாரு. ஏன்னா வந்து ஸ்கூலுக்குள்ளே இன்னும் யாருமே வரல. ஏன்னா நீங்கள் வந்து ஜங்குக்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துருக்காரு. ஸோ சீக்கிரமாகவே வந்துருப்பீங்க. உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9 o'clock தான். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு 8:05 அந்த மாதிரியே வந்துட்டீங்க. ஆனால் வந்துட்டு ஸோ ஜிம்மினை சுற்றி காட்ட சொல்கிறாங்க. ஜிம்மினும் உங்களை கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு இப்போ நீங்கள் ஜங்குக் கேபின் வெளில தான் இருக்கீங்க. கேபின் எப்படின்னா வந்து ஒரு ஸ்டாஃப் ரூம் இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு தனித்தனியாக ஒரு டீச்சர்ஸ் அந்த மாதிரி கேபின் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்துட்டு ஜங்குக் கேபின், ஜிம்மின் கேபின், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தேங் கேபின் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் கேபின்லாம் காமிச்சிட்டு இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ்க்கும் காமிச்சிட்டாரு. அவரை நீங்கள் உங்கள் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு உட்காடுறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு சீனியர்ஸ்லாம் வந்துடுவாங்க. சீனியர்ஸ் வரும்போது ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டதுனால அவங்களால உங்களை ரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் கிளாஸில் இருக்கீங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்கள் கிளாஸ் உட்காந்து மொபைல் நோண்டிகிட்ருக்கீங்க ஜாலியாக. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு உங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, கேர்ள்ஸ் வராங்க. கேர்ள்ஸ் வந்தோன்னே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி வந்து வேறு சிட்டி போயிருப்பா. அவள் வந்து இந்த காலேஜ் படிக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நாள் டச் இல்லாமல் இருந்திருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் உட்காராங்க. ஏன்னா வந்துட்டு எப்படின்னா பெஞ்ச் வந்து 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி உட்கார பெஞ்ச் தானே. ஸோ வந்துட்டு லாஸ்ட் பெஞ்சில் வந்து அந்த பொண்ணு உட்காராங்க. நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் பெஞ்சில் தான் இருக்கீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க நேம் சொல்லுவீங்க. ஹாய், என் பேர் வந்து ஒயன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு வந்து அவள் வந்து ஹாய், என் பேர் ஜோயா, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நீ இங்கே இந்த ஸ்கூல் படித்தேன்ட்டு ஒரு ஸ்கூல் நேம் சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஆமாம் நானும் அதே ஸ்கூல் தான், உன் பேர் ஜோயாவா, என் கிளாஸ்லையா படித்த அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் ஒயன், நம்ம 2 பேரும் வந்து ஒரே கிளாஸ் தான் படித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் திருப்பி வந்து ரொம்ப நேரம் கழிச்சு மீட் பண்ணதுனால பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் சிரிச்சு. ஃபஸ்ட்டு பீரியட் நம்ம தேங் சார் பீரியடு தான். தேங் வந்துட்டு வராரு. வந்தோன்னா அந்த கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து கெமிஸ்ட்ரிங்கிறதுனால ஒன்றுமே புரியல, தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பீரியட் வந்து டைம் ஸ்கிப். அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பீரியட் வந்து ஜங்குக் பீரியட் தான். ஜங்குக் வராரு. வரும்போதுலேருந்து நீங்கள் அவரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்குள்ளே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் உங்களை பார்த்து அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாரு எல்லோரையும். ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்களும் உங்கள் ஃபஸ்ட்டு ஜோயா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவள் பண்ணி முடிச்சுட்டு அவள் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஏன்னு சொன்னால் ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் பேர் சொன்னோன்னே உட்கார் வயன், உன்னை பற்றி எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி தெரியும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு. உட்காந்துறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். பயாலஜி ப்ரொஃபஸரில் அதனால் வந்து லெசன் நடத்திட்டுருக்காரு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது எடுக்கிறாரு. எல்லா கேர்ள்ஸும் அவரையே பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி வலிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் காண்டாக தான் செய்யுது. பட் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவரும் வந்துட்டு லெசன் நடத்திட்டு போயிட்டாரு. அடுத்த பீரியட் நம்ம ஜிம்மினும் வந்து லெசன் எடுக்கிறாரு. அவர் வந்து ஃபிசிக்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவீங்க. ஒரு 90 அந்த மாதிரி எடுக்கிற பொண்ணு தான் நீங்கள். பயோலையும் நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறது கெமிஸ்ட்ரி தான். அதுவும் ரொம்ப வீக்கெலாம் இல்லை, ஒரு 60-70 அதுக்கு மேலேயே எடுத்துருவீங்க நீங்கள் எப்போவுமே.
ஜிமின் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு லெசன் எடுத்துகிட்ருக்காரு. ஜிமின் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே போகிறாரு. இப்போ உங்களுக்கு பிரேக் விட்றாங்க. பிரேக் பீரியடில் வந்து ஜோயா வந்துட்டு கேன்டீன் போகலான்னு உங்களை இழுத்துட்டு போகிறான். ஆனால் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஸ்டாஃபும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் மாமாவோட உட்காந்து கதை அடிச்சிருக்கீங்க. அதாவது ஜங்குக்கோட உட்காந்து கதை அடிச்சிருக்கீங்க. ஜிம்மின்னு தேங்க வந்து ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அதை நீங்கள் சாப்பிட்றீங்க. கிளாஸ் எடுக்க ரெண்டு பேருமே வந்து கிளாஸ் எடுக்கிற ரெண்டு பேருமே வந்து கேட்குறாங்க, உனக்கு வந்துட்டு புரியுதான்ட்டு. ஜிம்மின் சப்ஜெக்ட் நீங்கள் ரொம்ப நல்லா புரியுது, சூப்பராக எடுக்கிற ஜிம்மின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தேங்க வந்துட்டு நீ எடுக்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு நீ பேசாமல் ஒரு டியூஷன் செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. டியூஷனை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு வந்துட்டு தேங்க சப்ஜெக்ட் தானே, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் சப்ஜெக்டும் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, ஜிம்மின் சப்ஜெக்ட் அளவுக்கு கிளியராக, ஜிம்மின் சப்ஜெக்டை விட கிளியராக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு எனக்கு பாதி புரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அதையும் நானே சொல்லித்தரேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிடுறாரு. ஸோ வந்துட்டு டைம் ஸ்கிப். நீங்கள் இப்போது கிளாஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு 3 பீரியட், இங்கிலீஷ் பீரியட், லாங்குவேஜ், அந்த மாதிரிலாம் நிறைய பீரியட் முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவரும் வராரு. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கிராண்ட்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். அவங்க கிராண்ட்பாக்கு உடம்பு சரியில்லை. ஸோ கிராண்ட்மாவும் நீங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அவருக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. என்னென்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு உங்கள் அம்மா தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க. உங்கள் சித்தி மாமா எல்லாருக்குமே. அந்த மாதிரி வந்து ஜங்குக்கு இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு வந்து பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருந்த பொண்ணு வேணாம், ஏன்னா வந்து சண்டை நிறைய வரும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாரு. அவருக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா கூப்பிட்டு போய் ஜங்கு கிட்ட கேட்குறாங்க, ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு எதாவது பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு அக்கா சொல்லுவேன் கோச்சிக்க மாட்டே அப்படின்னு கேட்குறாரு. அம்மா சொல்லுடா, உனக்கு இல்லாதடா சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அவன் கேட்பேன், நீ எஸ்ன்னு மட்டும் சொல்லணும், நோன்னு சொல்லிடாதக்கா அப்படிங்கிறாரு. அதுக்கு உங்கள் அம்மா வந்து உனக்கு எங்கே நான் நோ சொல்லியிருக்கேன், நீ என் செல்ல தம்பிடா, என் ஃபேவரட் தம்பிடா, எப்படா நான் உனக்கு நோ சொல்லுவேன், நீ சொல்லு உனக்கு யாரை பிடிச்சதுன்னு சொல்லலாம், கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்குக்கு வந்துட்டு அக்கா உன் பொண்ணு என்ன தான்க்கா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஒரே சாக்கு, வயிறை பிடிச்சிருக்கா, ஆமாங்க்கா அப்படிங்கிறாரு. அதுக்கு உங்கள் அம்மா வந்து நானும் யோசிச்சுட்டு தாண்டா இருந்தேன், இந்த பொண்ணு புது ஆளுங்களை பார்த்தா வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுவோம் உங்களுக்கு உனக்கே தெரியும், ஒரு மாதிரி ரவுடித்தனமாக ரகடா திமிரா அப்படி தான் இருப்பாள். வீட்டில் இருக்கவங்க தான் கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சாங்க மட்டும்தான் வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாள். அதனால் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அவளுக்கு இப்போ 18 years ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வேணால் ஒரு செகண்ட் இயர் அவள் காலேஜ் போனோடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, உங்களை தவிர உங்களுக்கு மட்டும் அது தெரியாது இன்னும். ஸோ அது அப்படியே போயிடுது. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ஜங்குக்கோட சண்டை, ஜிமினோட சண்டை, பியோட சண்டை. சண்டே எப்படின்னா வந்துட்டு சும்மா சில சண்டை அந்த மாதிரி சும்மா அடிச்சுக்கிறது, எனக்கு அது ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அந்த மாதிரிலாம் அடம் பிடிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப நிறையவே பண்ணுவீங்க 3 பேர்ட்டையுமே. எப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு உங்களுக்கு வந்து மாமா, இவங்க 2 பேரும் உங்களுக்கு வந்து அண்ணா மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க, அண்ணா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. அதனால வந்துட்டு அந்த மாதிரி அவங்கக்கிட்டே கொஞ்சம் பண்ணுவீங்க சைல்டிஷாக. இப்போ வந்துட்டு நீங்கள் செகண்ட் இயர் முடிச்சிட்டிங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இப்போது தாத்தா கொஞ்சம் பெட்டாக இருக்க நல்லா இருக்கார். இப்போவே வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டு ஜங்குக்கிட்ட இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து அக்கா நான் எப்போயோ சொல்லிட்டேன், நீ எப்போ வேணால் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு.
ஏன்னா ஜங்குக்கு அவங்க மேலே ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப லவ் அந்த மாதிரி இருப்பார். எப்போவுமே அவங்களுக்கு லவ்வோடு தான் டேக் கேர் பண்ணுவார். நீங்கள் தான் கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கும் ஜங்குக்குனா உயிர். ஜங்குக்கை தவிர வேறு யாருமே அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ மேரேஜ்க்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டில் உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து அவங்க கசின்ஸ் வராங்க. அந்த ஒரு கசினுக்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அவளோட தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீ நினச்சிப்பீங்க மேரேஜுக்கு ஜங்குக் மாமாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது நீங்கள் வந்து அவன் நினச்சிருப்பீங்க. ஸோ வந்துட்டு போயிட்டு ஷாப்பிங் போகிறீங்க. எல்லா இடத்துலையுமே அந்த பொண்ணு வந்து கூடயே நிற்கிறா ஜங்குக் கூட. ஏன்னா வந்து ஜங்குக்கு அவள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளே நினச்சிட்டு அவள் ஜங்குக் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாள். எல்லாமே வாங்குறாங்க. அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் உங்கள் ஹைட் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே அவளுக்கு வச்சு தான் வாங்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு வா எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. திங்ஸ் எல்லாமே அவங்க அதான் எடுத்துருப்பாரு. ஜங்குக்கானா உங்களுக்கு எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாள். ஆனால் வந்துட்டு அவளுக்கு வந்து அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ஒய்யனுக்கு வந்துட்டு இது என்கேஜ்மெண்ட் அவளுக்குன்னு யாருக்கும் சொல்லலை இன்னும். அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும். ஸோ நீ வந்து கொஞ்சம் யார்கிட்டையும் சொல்லாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவளுக்கும் அதே மாதிரி வாங்குறாங்க. ஆனால் அதே மாதிரினா ரொம்பலாம் அப்படி இல்லை. சாரீனா கலர் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீன் வித் ப்ளூ ஒரு காம்பினேஷன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு க்ரீன் வித் பிங்க் அந்த மாதிரி வேறு காம்பினேஷனில் எடுத்திருப்பாரு அவளுக்கு. ஸோ வந்து இப்படியே போகுது. டைம் ஸ்கிப் ஒரு 1 வீக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரெடியாக வர சொன்னாங்க. என்கேஜ்மெண்ட் ஜங்குக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் ரெடியாகி வர சொன்னாங்க. திங்ஸ்லாம் உங்கள் பாட்டி வந்து முன்னாடி நாளே உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் அதை போட்டு தான் வரணும் அப்படின்ட்டாங்க நாளைக்கு. அந்த மாதிரி நீங்கள் போய் போட்டுட்டு அடுத்த நாள் கீழே வரீங்க. வரும்போது அவளும் வந்து இதே மாதிரி கொஞ்சம் அழகாகவே ரெடியாக இருப்பாள். நீங்கள் வந்து அவள்கிட்ட கேட்குறீங்க, ட்ரெஸ் சூப்பராக இருக்கு, எந்த எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் வந்து சூப்பராக இருக்க வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு நீங்கள் படியிலேருந்து இறங்கி வரும்போதுலேயே உங்ககிட்டே அவளால் கண்ணு சேஞ்ச் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருப்பார். ஜிம்மின்ட்டே அவங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. நம்ம ஜிம்மினுக்கு வந்து அவள் மேலே ஒரு கண்ணு. அந்த கசின் பேர் வந்து மாயான்னு வச்சுப்போம். மாயா மேலே ஜிம்மினுக்கு மட்டும் ஒரு கண் இருக்குது. அது அவளுக்கு தெரியாது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அழகு கார்ஜஸாக ரெடியாக இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை கூட்டு போயிட்டு நிற்க வைக்கிறாங்க ஜங்குக் பக்கத்தில். நீங்கள் இன்னும் பார்க்கல, ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேடாகவே இருக்கீங்க. ஜங்குக் வந்து அவளுக்கு தான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சேடாக இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் இன்னும் பார்க்கல. சேடானா ஒரு பாக்ஸ் ரிங்கு எடுத்துகிட்டு வந்து ஜிம்மில் கொண்டு வந்து தரான். அந்த ரிங்கை வாங்கி அவர் கையில் போடு அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் யார் இருக்காங்க நீங்கள் இன்னும் பார்க்கல. ஜங்குக்கு வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு ரிங்கை எடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் கையில் போட்டுடுறான். நீங்கள் அவர் கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மூஞ்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்தோன்னா ஒரே ஷாக்கு. மாமா அப்படிங்கிறீங்க. போடுடி அப்படிங்கிறாரு ஜங்குக். ரிங்கை போடுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பத்திரிக்கை எழுதி குடிப்பாங்கள்ல அது வந்துட்டு பண்ணுறாங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் வந்து இன்னும் 1 வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ்க்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டேவே உங்களை இதை முடிச்சுட்டு நீங்கள் போய் ரூமில் போய் படுத்துக்கிட்டு ரொம்ப ஷாக்காகவே பெட்லேயே உருண்டுட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் அப்படின்னால தூங்க சொல்கிறாங்க உங்களுக்கு சீக்கிரம். நீங்கள் தூங்கி நெக்ஸ்ட் டே எழுந்துச்சி பார்த்தா உங்களை வந்துட்டு நீங்கள் தூங்கினா எழுந்திருக்கவே இல்லை. பெட்லேருந்து பார்த்தா நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு நைட்டு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் தான் படுத்துருப்பீங்க. பார்த்தாங்கன்னா உங்களை ஒரு ஆள் நீங்கள் ஆல்ரெடி தலையெல்லாம் சீவி ரெடியாக காரில் உட்காந்துருக்கீங்க. எங்கே போகிறதுன்னு தெரில. உங்கள் அம்மா தான் வந்துட்டு ஜங்குக்கு வந்து உங்களை தூக்கி வந்து சேரில் உட்கார வச்சு உங்கள் அம்மா தலை சீவணுன்னு தூக்கிட்டு வந்து அவர் தான் வந்து உங்களை வந்து காரில் உட்கார வச்சுருப்பார். அவர் தான் அவங்க தூக்கிட்டு போயிருப்பார். நீங்கள் வந்து உட்காந்து இன்னும் தூங்கவே தெரியல.
பார்த்தா வந்துட்டு பாதி தூரம் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. மாமா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் சீட்டு தான் உட்காந்துருப்பீங்க. அவர் பார்த்துட்டு அவர் தான் ஓட்டுறாரு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து மாமா எங்கே மாமா போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. பின்னாடி உங்கள் அம்மா வந்து என்ன ஸ்டடி எப்போ என்சா என்ன தானடி தேடுவேன், இன்றைக்கி என்ன மாமா இருக்கு மாமாங்கிற ஏன்னா என்ன சொல்கிறது, உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து உங்கள் அம்மாவே கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து மாமா இங்கே ஃப்ரெண்ட்லியே இருந்தாம்மா நான் தான்மா கேட்டேன், அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு வெட்டிங் பக்கத்தில் வரனால மண்டபம் பார்த்துட்டோம், ஷாப்பிங் போகணும், ட்ரெஸ்ஸு உனக்கு எடுக்க, அதனால தான் அவனை கூட்டிகிட்டு காலையிலே கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஈவினிங் மாதிரி தான் வீட்டுக்கு போவீங்க. நைட் ஒரு 10 மணி அந்த மாதிரி தான் போகிறீங்க வீட்டுக்கு. போயிட்டு திரும்பி தூங்கிடுங்க. 1 வீக் ஸ்கிப் ஆகிடுது. டக்குன்னு நெக்ஸ்ட் டே மேரேஜ் இன்றைக்கி நைட்டு நீங்கள் போயிட்டு இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எப்படி மாமா ஓகே சொல்லிச்சு, எனக்கும் மாமாவுக்கும் அவ்வளோ ஏஜ் கேப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மாமாவுக்கு எனக்கு பிடிக்குமா, அந்த பொண்ணு தானே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அவளுக்கு தானே என்கேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து தூங்கு நாளைக்கு காலையில் கல்யாணம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் வந்துட்டு எழுப்பி உங்களை ரெடி பண்ணுறாங்க. கீழே கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஃபைனலி அந்த மூமெண்ட் வந்துடுச்சு. ஜங்குக்கு அவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. நீங்கள் இப்போ தான் ஜங்குக்கு பார்த்து மாமா அவனுக்கு கேட்கணும், இப்போ வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு சைலண்ட்டாக திரும்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்கள. பால் பழம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போயிட்டு உட்காடுறீங்க. அவங்க அம்மா தான் வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு கூப்பிட்டு போய் பால் பழம் கொடுத்து உட்கார வச்சாங்க. நீங்கள் உட்காந்துட்டு மாமா இப்போயாச்சும் சொல்லு மாமா, இப்போ வேணாம், இப்போ உங்களை வந்து உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ பேச வேணாம், உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக இருக்குது பேசுறதுக்கு, போய் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க உங்களை. நீங்கள் போய் உங்கள் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் போட்டு தூங்கிடுறீங்க. ஒரு ஈவினிங் 6 o'clock அவங்கள எழுப்பி வந்து ஒரு ஸ்நாக்ஸு, ஜூஸு, பால், டின்னர் எல்லாத்தையும் ஊட்டி விட்றாங்க. என்னது இது, ஏதோ பொதுக்குழியில் தள்ளுற மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு மைண்டுக்குள்ளே நினைக்கிறீங்க, வெளில சொல்லலை இன்னும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாட்டுக்குன்னு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆஃப்டர் டைம் ஸ்கிப் நைட் ஒரு 10:30 உங்களை வந்து வெட்டிங் நைட்டில் அதனால் ரூம்குள்ளே அமுச்சு விட்றாங்க. ஜங்குக்கு ஆல்ரெடி உள்ளே இருக்காரு. ஸோ வந்து நீங்களும் போடுங்க ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டு போனோன்னு ஜங்குக்கு வந்துட்டு பொண்டாட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்னதுமா, என்ன மாமா என்ன பேசுகிற அப்படின்னு கொஞ்சம் ஷாக்காகவே ஒரு மாதிரி சைல்டிஷாகவும் ஷாக்காகவும் ரெண்டும் சேர்ந்து கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அது ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் வந்து மாமா எனக்கு ஒரு டவுட் மட்டும்தான் மாமா அப்படிங்கிறீங்க. என்னது அப்படின்னு கேட்குறாரு. மாமா உனக்கும் எனக்கும் 7 years ஏஜ் கேப், நான் காலேஜ் தான் படிக்கிறேன், உனக்கு அவ்வளோதானே பிடிக்கும், நீங்கள் எப்படி என்னை கல்யாணம் பண்ணீங்க, மாயாவை தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஜங்குக்கு வந்து நான் இப்போ மாயாவை பிடிக்க சொன்னேன், எப்போவுமே ஒன்று தானடி நான் வெளில போகும்போதெல்லாம் கூப்பிட்டு போகிறேன், என் மொத்தமாகவும் மேலே தானடி காட்டுறேன், எங்கள் அம்மாவே கேட்பாங்க நீ என்ன அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு, உனக்கு தெரியாதா என்னை பற்றி அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து அதெல்லாம் ஓகே மாமா, ஆனால் ட்ரெஸ் எடுக்க என்கேஜ்மெண்ட் இருக்கிறதே எனக்கு வந்து காலையில் தான் தெரியும், என்கேஜ்மெண்ட் காலையில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் ஜங்குக் மாமாவுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படி தான் சொன்னாங்க, என் பேர் கூட சொல்லலை ஃபஸ்ட்டு. அதுவா, நான் தான் சொல்ல வேணாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொன்னேன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்குன்னு, பட் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. சரி பேச வேண்டியதாக பேசிச்சா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இது என்ன மாமா பேசுகிற, மாமா நான் இன்னும் சின்ன பொண்ணு மாமா அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்துட்டு சின்ன பொண்ணு, உனக்கு 18 years ஆயிடுச்சுல, இனிமேலாம் அப்போலாம் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டக்குன்னு அவங்களை எடுத்து கிஸ் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் வந்து உங்களை பெட்டில் லை டவுன் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வராரு. வந்துட்டு ஸ்லோவாக உங்கள் எல்லா பாடி பார்ட்ஸ்லையும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹாட்டான சூப்பர் ஸ்பைசியான ஒரு நைட் போட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கீழே இறங்கி போகிறீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, வையன் இவ்வளோ லேட்டாக எழுந்திருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மாமாலாம் நைட் என்னை தூங்கவே விடலாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு போய் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் நீங்கள் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. 9th மந்த் ப்ரெக்னென்ட்டு. ஜெண்டர் ரிவீல் பண்ணுறாங்க. பாய் ஜெண்டர் ரிவீல் ட்ரை பண்ணிங்க, பாய் வந்துச்சு. ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஜங்குக் அவங்க அம்மா ஜிமின் மாயாவும் இப்போ லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ரூமில் வந்து வலியில் கத்துறீங்க. ஜங்குக் கண்ணில் வந்து அவ்வளோ டியர்ஸ், அவ்வளோ அழுக, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா ரொம்ப. உங்கள் அம்மா வந்து ஒன்றும் இல்லைடா சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஜிமின் காம் டவுன் பண்ணுறாரு. ஆனால் ஜங்குக் வந்து ஜிமினா அவளுக்கு வலிக்குதுடா, அவள் அழுகுறாடா. அதே மாதிரி உங்கள் அம்மா கிட்ட, அக்கா வலிக்குதுக்கா அவளுக்கு, அழுகுறாக்கா, பாவம்க்கா, அவள் வலி தாங்க மாட்டாள்ல சின்ன வயசுலேருந்து, எப்படி வலிக்கும், எவ்வளோ வலி, அவள் எவ்வளோ அழுகுறா பாருங்க அப்படிங்கிறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஒரு பேபி சவுண்ட் கேட்குது. ஃபஸ்ட்டு நர்ஸ் வந்துட்டு அந்த பேபி எடுத்துகிட்டு வந்து யார் வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து அக்கா நீ வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு கேர்ள் பேபி ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து ப்ரெக்னன்சி ஜென்ரல் லிவியில் பாய் தானே வந்துச்சு அப்படின்னு கேட்குறேன்னா, சார் ஆனால் பிறந்தது கேர்ள் சார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு திருப்பி அந்த நர்ஸ் வந்து இன்னொரு நர்ஸ் பின்னாடியே வராங்க. ஒரு பாய் பேபியை கையில் தூக்கிட்டு அழகாக அப்படியே ஜங்குக் மாதிரியே இருக்குது இந்த பேபி. இந்த பேபி யார் வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் வந்து ஜங்குக் வந்து ஜிமினா வாங்குடா அப்படிங்கிறாரு. ஜிமின் தான் அந்த பேபியை வாங்குறாங்க. இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் இன்னொரு பேபியை தூக்கிட்டு நர்ஸ் வராங்க, கேர்ள் பேபி. இதை வந்து தேங்காய் வாங்க சொல்கிறாரு. ஜங்குக்கு ஒரு ஷாக்கு. அப்புறம் வந்து நர்ஸ் வந்து இது ஏன் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்க்குறாரு. ஒன்றும் உங்களை மாதிரி இருக்க ஒரு கேர்ள் பேபி, ஒரு பாயும் ஒரு கேர்ள் ஜங்குக் மாதிரியே இருக்குது அப்படியே டிட்டோவா. இது ஏன் குழந்தை தான். டாக்டர் போயிட்டு, டாக்டர் எப்படி ஒரு குழந்தை தான் இருந்துச்சு ஜெண்டர் ரிவீலில் அப்படின்னோடனே டாக்டர் வந்து சிரிச்சிட்டு, ஆக்சுவலாக அவங்க ட்ரிப்ளெட்ஸ் இருந்துச்சு அவங்க வயிற்றில். அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரிப்ளெட்ஸ்னு சொன்னால் ரொம்ப பயப்படுவீங்கன்ட்டு ஒரு பேபின்னு மட்டும் சொன்னாங்க. அதாவது பாயோட ஜெண்டர் மட்டும் தான் அவங்க ரிவீல் பண்ண சொன்னாங்க. அதாவது உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. மீதி 2 இருக்குதுன்னு யாருக்கும் தெரிய வேணாம், கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும், ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அதனால தான் அவங்க ஸ்டொமக் அவ்வளோ ஒரு பெருசாக இருந்துச்சு, இல்லைன்னா அவங்க ஓரளவுக்கு தானே பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கும் வந்துட்டு க்ளூலெஸ்ஸாக பார்க்குறான். எல்லா பேபியுமே அவனுக்கு என்ன சொல்கிறது, 3 பேபிக்குமே ஒரு நேம் அவனுக்கு தோணிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்துட்டு குக்கின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே குக்கி, அந்த குக்கின்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு சாரான்னு பேர் வைக்கிறாங்க. அண்டு இன்னொரு பொண்ணுக்கு என்னவா இருக்கும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன், நானே சொல்லிடுறேன், ஹீரா, HERA ஹீரா. 3 பேபிஸுமே வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு இதுக்கு மேலே குழந்தெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து இதை பெக்கிறதுக்கே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும், இதுக்கு மேலேனா நீ வந்து அலறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு ஜங்குக்கு வந்து, ஆமாம் உனக்கு வலி உள்ளே நீ உட்காந்து
உனக்கு வலிக்காது, ஓகே, நீ அனஸ்தீஷியாவில் இருப்ப, வெளியில் எனக்கு தான் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அம்மாவும் ஜிம்மினும் வந்துட்டு வையன் நீ வந்து உள்ளே அலறலாம் இப்போ வெளியில் உட்காந்து அழுது விட்டால் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஃப்ளட் வர அளவுக்கு அழுது வச்சுருப்பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு அம்மா மாமா எனக்கு அவ்வளோ லவ் பண்ணுதுமா அப்படின்னு சொல்வீங்க. அவங்க அம்மா வந்து ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹாப்பி என்டிங். நீங்கள் ஜங்குக் அண்ட் உங்கள் ஃபேமிலி ஆஃப் ஒரு 3 பேபிஸ், உங்கள் ஃபேமிலி ஆஃப் 5, அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஜிமினும் மாயாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு அது வேணும்னா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் சீரியஸாக போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.